8 திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் காலபைரவர் என்று நம் அனைவருக்கும் தெரியும். காலபைரவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நவகிரகங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் விலகும் என்று கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் எதிரிகள் தொல்லை முற்றிலும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. கால பைரவரை 8 வகையான பைரவர்களாக பிரிப்பதுண்டு. அவற்றுள் ஒருவராக திகழ்ந்தவர்தான் ஸ்வர்ண ஆகாசன பைரவர். பொதுவாக வீட்டு பூஜை அறையில் கால பைரவரின் படத்தை வைத்து வணங்கக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் சொர்ண ஆகாசன பைரவரின் திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ நிலை உயரும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஸ்வர்ண ஆகாசன பைரவரை எந்த முறையில் வழிபாடு செய்தால் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை திருப்ப முடியும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடமானத்தில் இருக்கும் நகையை திருப்ப பரிகாரம். கஷ்டப்பட்டு சேர்த்த நகையை ஏதாவது ஒரு காரணத்திற்காக அடமானத்தில் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்புவதற்கும் பெரும் முயற்சியை செய்திருப்போம். இருப்பினும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்ப முடியாமல் கஷ்டப்படும் வாய்ப்பும் உண்டாகும். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் உதவி புரிவார். இந்த வழிபாட்டை தேய்பிறை அஷ்டமி நாள், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். தொடர்ச்சியாக 21 நாட்கள் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை நாம் இரவு நேரத்தில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு. இரவு 7 மணிக்கு மேல் ஆரம்பித்து 11 மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவரின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். அவருக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு தரையில் ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேல் அமர்ந்து என்னென்ன நகைகளை அடமானத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு பட்டியலிட்டு எழுதி கொள்ள வேண்டும். எழுதிய இந்த பட்டியலை ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு முன்பாக ஏற்றி வைத்திருக்கும் தீபத்துக்கு அடியில் வைத்து விடுங்கள். ஒருவேளை அடமானத்தில் வைத்த நகையின் ரசீது இருக்கும் பட்சத்தில் அதை கூட நாம் வைக்கலாம். இந்த ரசீது வைப்பதாக இருந்தால் விளக்கிலிருந்து எண்ணெய் கசியாமல் இருந்தால் விளக்குக்கு அடியில் வைக்கலாம். இல்லை என்றால் விளக்குக்கு பக்கத்தில் வைக்கலாம். விளக்கிலிருந்து எண்ணெய் கசியாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிறகு அந்த தீபத்தை பார்த்தவாறு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் மந்திரத்தை 21 முறை கூற வேண்டும். பிறகு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரிடம் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தும் வீடு தேடி வர வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். ஓம் நமோ பகவதே ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய தன தானிய விருத்திகராய சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாக. தொடர்ச்சியாக 21 நாட்கள் இந்த முறையில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு எவ்வளவு நகைகள் அடமானத்தில் இருந்தாலும் அவற்றை திருப்புவதற்குரிய வாய்ப்புகளும் வருமானமும் வந்து சேரும்.